Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay. So இந்த sessions எல்லாம் வந்து ரெப்கோ பேங்க்குக்காக கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த ரெப்கோ பேங்க் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் நமக்கு எக்ஸாம் லெவலே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அதை அப்ரோச் பண்ணும் பொழுது நிறைய ரொம்ப சிமிலரா இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். பிகாஸ் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு ஈஸியா அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு எப்படி ட்விஸ்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலரான ஒரு மீனிங்கா கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ வைசரா யோசிக்கிறோன்றத வச்சு தான் நம்ம அதை ஐ மீன் கரெக்டா போடுறோமா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ அது எப்படி வரும்னா லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ஆஃப்டர் தட் இந்த மாதிரி செஷன்ஸை வந்து நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும் நீங்க கத்துப்பீங்க. சரியா? ஸோ அதை கத்துக்கிட்டு மட்டும் இல்லாம அதை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி மார்க்ஸ் நிறைய எடுக்கும் பொழுது நம்ம அப்ளை பண்ணா அதை எப்படி பெட்டரா ஃபாஸ்டா டைம் கொஞ்சம் கம்மியா நம்ம போட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. சரியா? ஓகே. ஸோ கோயிங் இன் டு த செஷன். ஸோ இங்க ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்பொழுது எது வந்து ஸ்டோரி பேஸ்ட் இல்லாட்டி வந்து ஏதாச்சும் கரண்ட் ரிலேட்டடா இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இவெண்ட் பேஸ்டா இருக்கா, இல்லை ஏதாவது ஃபினான்ஷியலான கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ப்ராக்டிஸ்ல தெரிஞ்சுப்பீங்க. சரியா? ஸோ ஸ்டோரி பேஸ்டா இருக்குன்னா போய் கொஷின்ஸ்லாம் ரீட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து ஸ்டோரியோட என்ன அந்த கான்சிக்வன்ஸ் சீக்வன்ஸ்ன்னு தெரியும் பொழுது அந்த ஆர்டர்ல நம்ம போட்டுருவோம். சரியா? ஸோ அங்க போய் நம்ம கொஸ்டின் படிக்கும்போது அந்த க்ளூஸ்லயே நம்ம வந்து போட முடியும். ஸோ ஸ்டோரி இல்லாம இருக்குன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி க்ளூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பேராகிராஃப்ல எங்க அந்த கண்டென்ட் பேசியிருக்காங்களோ அங்க யூ கேன் கிவ் அ லிட்டில் ஸ்ட்ரெஸ் வேர் வைல் ரீடிங் தட் பர்டிகுலர் கண்டென்ட். ஓகேயா? சரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் we are going to approach. ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு த given passage, where does the biggest impact come from for a short term projection? ஓகே. ஸோ இங்க வந்துட்டு ஏதோ ஒரு இம்பாக்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஒரு பிக்கெஸ்டா வந்துட்டு ஒரு விஷயம் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எங்க இருந்து வந்திருக்கு? ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ரொஜெக்ஷன். ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஏதோ ஒரு விஷயம் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறதுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து பிக்கெஸ்டா கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அங்க கண்டுபிடிக்கும் பொழுது இம்பாக்ட்னு கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் விளைவு கான்சிக்வன்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஓகே. ஆஃப்டர் மாத் இதெல்லாம் அந்த வேர்டோட சினோனிம். ஸோ போய் தேடுறீங்க அப்படின்னா இங்க கண்டென்ட் கம்மியா இருந்தா ஜஸ்ட் கிவ் அ கிளான்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரொசீட் வித் இட். இல்ல உங்களுக்கு க்ளூ வேர்ட் இருக்கு, ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மேல வந்து நீங்க இருக்கிறத ரீட் பண்ணாலே நல்லாவே நமக்கு புரியும். சரியா? ஸோ அந்த இடத்தையே வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ ஒரு கொஸ்டின் தேடுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து நம்பர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலுமே அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில ஆப்ஷன்ஸ்ல வந்து நமக்கு அத கிட்ட இருக்கிற மாதிரியே நமக்கு ஆன்சர்ஸ் வரும். அதுக்காக சொல்றேன். ஓகே. ஸோ இங்க பாருங்க, for short term projection the biggest impact comes from an existing population, particularly women in child bearing ages. ஓகே. ஸோ இங்க முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டுமே படிங்க, அதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட்டும் படிங்க. பிகாஸ் the answer வந்து it will be between these two lines only. So population projection பத்தி தான் பேசியிருக்காங்க. are developed using existing population and by adjusting for a expected births, deaths and migration. ஓகே. ஸோ ஒரு பிறக்கிறவங்க இல்லாட்டி இறந்து போறவங்க அண்ட் மைக்ரேட் ஆறவங்க இதை வச்சுதான் இந்த பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ரொஜெக்ஷன்ல என்ன சொல்லிட்டாங்க, பிக்கெஸ்ட் இம்பாக்ட் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங், யார் இருக்காங்களோ அதை வச்சுதான் வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும். பர்டிகுலர்லி விமன் இன் சைல்ட் பேரிங் ஏஜஸ் கூட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஹேவிங் கான்ஸ்டிடியூட்டட் அ ஒன் சைல்ட் பாலிசி இன் 1979, China's female population in peak reproductive ages between it, which is not relevant to the particular question and நமக்கு தேவையானதை we have read. அப்ப என்ன ஆன்சர் நமக்கு வரும்? existing population especially from women who are in age of childbearing. Okay. Adjustments of migration, death and expected births. Okay. And getting it covered by media or instituting a one child policy. So எது வந்து நமக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க வந்துட்டு எக்ஸிஸ்டிங் பாப்புலேஷன் எஸ்பெஷலி ஃப்ரம் விமன் ஹூ ஆர் இன் ஏஜ் ஆஃப் சைல்ட் பேரிங். ஸோ 2மே நமக்கு வரும். ஸோ அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். we just give a glance over there. எங்க பார்த்தோம்? மேல. ஓகே. ஸோ இந்த இடத்துல தானே பார்த்தோம். இந்த இடத்துல வந்து population projection are developed using, so develop பண்ணது by existing population and by adjusting the expected births, deaths and migration. so இதை வச்சு பண்ணிருக்காங்க. for short term projectionக்கு வந்து biggest impact எங்க இருக்கு? particularly women in child bearing ages. so கரெக்டா தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேயா? so which is option 1ன்றது நமக்கு கரெக்டான ஆப்ஷன். next question.
Okay, as per the given passage, what are the causes of India's expected population size in 2050 getting downwards? இப்போ 2050ல ஏதோ ஒரு விஷயம் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இங்க இருக்க க்ளூ என்னது? 2050ன்ற இயரை தான் நம்ம மேல சர்ச் பண்ண போறோம். ஸோ த காசஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க பாப்புலேஷன் சைஸ் பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்கிறதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதுல டியூ டு யுஎன்ஸ் ப்ரிடிக்ஷன் பத்தி பேசியிருக்காங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டட் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ஃபாஸ்டர் தென் யூஸ்வலா இருக்கிறத விட அதிகமா இருந்திருக்கு. ரிவிஷன் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன். ஸோ 3 விஷயங்கள் பார்த்திருக்கீங்க. க்ளூ வந்து 2050. ஸோ அதை ரிலேட் பண்ண மாதிரி பாயிண்ட்டை நம்ம அது கிட்டவே தேடினா கிடைக்கும். ஓகேயா? ஓகே, ஸோ இயர்ஸ்லாம் நிறைய நம்ம எந்த இடத்துல பார்த்தோம்? ஓகே, ஸோ இங்கே தான் வந்தது. ஸோ 2050 கிராஸ் பண்ணிட்டோமா? 2022 is here, 2027 is here, so it is over there. Okay, so அப்ப அதுக்கு மேல உள்ள பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இங்க இருந்து ரீட் பண்ணலாம். The UN has revised India's expected population size in 2050 downward from 1705 million in 2015 projection to 1639 million in 2019 projections. This is due to faster than expected fertility decline, which is a good news by all counts. Okay, yeah? So due to what? Faster than expected fertility decline இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு declination of expected fertility rate, which is option 2. Okay, so 1 நமக்கு வந்ததா? Due to UN's prediction that India would overtake China அப்படின்ற பாயிண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்களா? Because we have 1 and 2. ஓகேயா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு மேல உள்ளதையும் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா சில டைம்ஸ் வந்து நம்ம இருக்கிற ஆப்ஷன் வந்து அப்படியே இருக்கும். ஓகேயா? நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அப்படியே இருக்கலாம். ஆனா கீழே வந்து 1 and 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது மேல உள்ள பாயிண்ட்டையும் நீங்க ரீட் பண்ணீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ மைட் பி இருக்கலாம். UN revises its population projection every 2 years. In 2015, it is predicted that India would overtake China in 2022, but in 2019 projection, it is 2017. Okay, so இங்க வந்துட்டு 2015ல 22ல வந்து overtake பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் 2019 projection படி என்ன சொல்லிட்டாங்க? 2027லயே வந்து இந்தியா வந்து overtake பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. So due to UN's prediction that India would overtake China அப்படின்றத பத்தி இங்க பேசியிருக்காங்க. பட் இயரை பத்தி சொல்லல. 2050ல என்ன டவுன்வர்ட் ஆயிருக்குன்னு பொழுது ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். So what are the weapons government has deployed to act with ruthlessness of China? Okay, so இங்க restrictions of maternity leave பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேயா? So for first 2 births only maternity leave restriction கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. Next, maternity benefits for first 2 births only. So இந்த பெனிஃபிட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் 2 கிட்ஸுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்குவாலிஃபைங் பீப்புள் வித் மோர் தென் 2 சில்ட்ரன் ஃப்ரம் பஞ்சாயத்து எலெக்ஷன். ஸோ அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தேட வேண்டியது என்னது? வாட் ஆர் த வெப்பன்ஸ் கவர்மெண்ட் ஹஸ் டெப்ளாய்ட் டு ஆக்ட் வித் ரூத்லெஸ்னஸ் ஆஃப் சைனா? ஓகே, ஸோ சைனாக்காக என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றத பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் படிச்சதுனால நம்ம கண்டிப்பா அந்த பாயிண்ட் என்னன்றது நமக்கு தெரியும். ஓகே, சரி. ஸோ இங்க இருக்கு, ஆல்மோஸ்ட் ஆல் வெப்பன்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் நேஷன் ஹேவ் ஆல்ரெடி பீன் டெப்ளாய்ட். ஓகே, ஸோ எல்லாமே வந்து இட் இஸ் இன் டு ஆக்ஷன். தீஸ் இன்க்ளூட் restrictions of maternity leave and other maternity benefits for first 2 births only, and disqualification from panchayat election for people with more than 2 children in some states, along with minor incentives of sterilization. ஓகேயா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க? மைனர் ஸ்டெரிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்குவாலிஃபைங் பீப்புள் வித் மோர் தென். ஸோ இதுவும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்போ நீங்க 2 இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு 2 சில்ட்ரனா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ பேசேஜை கிளியரா படிங்க. ஓகேயா? ஸோ யூ வில் ஹேவ் கிளாஷஸ், பட் ஸ்டில் உங்களுக்கு அங்கே டவுட்ஸ் இருக்குன்னு பொழுது அந்த இடத்த போய் கிளாரிஃபை பண்ணிட்டு வந்து போடுங்க. ஏன்னா வந்து அங்க டவுட்டோட நீங்க போடும் பொழுது அக்யூரசி வந்து போயிருது. ஓகேயா? ஸோ இன்னொரு கொஸ்டின் போய் போடுறத
விட இந்த கொஸ்டின் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றது வந்து கிளாரிட்டியா எப்போ தெரிஞ்சுப்பீங்கன்னா பேசேஜை ரொம்ப கிளியரா வந்து வித் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இஃப் யூ ரீட் இட் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ டூ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் பிஃபோர் எக்ஸாம் ஸோ தட் நமக்கு எந்த ஆன்சரை பிக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா ரொம்ப தெளிவாக கிடைக்கும். ஓகே, சரி. ஸோ அக்கார்டிங் டு த டெமோகிராஃபர் ஜூடித் பிளேக், வாட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஓவர் கம் த டிசையர் ஃபார் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இப்போ சில்ட்ரனுக்கு வந்து தே ஹாவ் அ டிசையர். வாட் இஸ் அ டிசையர்? ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து வாட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஓவர் கம்? ஸோ ஃபியூ இன்சென்டிவ்ஸ் ஆஃப் டிஸ்இன்சென்டிவ்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் ஆல் த பெனிஃபிட்ஸ் இல்லை disqualifying people from major roles of the society or both 2 and 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3யும் வருதான்றதை பார்க்கணும். ஸோ என்ன நமக்கு க்ளூ இருக்கு? பிக்கெஸ்ட் க்ளூ இன் திஸ் கொஸ்டின் இந்த பர்சனோட பேரு தான். ஓகேயா? ஸோ மேலே பேசேஜில் தேடும் பொழுது இந்த பர்சனோட பேரை தேடினாலே நம்ம இதுக்கான ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். ஓகே, சரி. ஸோ ஜூடித் பிளேக், ஸோ ஹீ இஸ் அ டெமோகிராஃபர். ஸோ அவரோட பேர் இங்கே எங்கேயும் இல்லைல்ல. ரிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பேர் இருக்கு. கர்னல் யூனிவர்சிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் பற்றி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேடும் பொழுது இந்த விஷயம் பாருங்க. இங்கே ஒரு டெமோகிராஃபரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபைன், பட் தென் அந்த பர்சன் வேற இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி பற்றி இருக்கு. ஸோ இட்ஸ் இயர் ஆஸ் ஜூடித் பிளேக் நோட்டட் பீப்புள் ஹாவ் சில்ட்ரன். ஓகே, நாட் birth rates and few incentives or disincentives are powerful enough to overcome the desire for children. So you have got the answer which is first option. சரியா? ஸோ எது வந்து ஓவர் கம் பண்ணுது? த டிசைர் ஆஃப் சில்ட்ரன், ஃபியூ இன்சென்டிவ்ஸ் ஆர் டிஸ்இன்சென்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த காஸ் ஆஃப் லோ ஃபர்டிலிட்டி ரேட் இன் வெஸ்டர்ன் சொசைட்டி? இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணும்பொழுது எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே அந்த வேர்ட்ஸை ஸ்க்ரால் பண்ணுங்கன்னு சொன்னல. ஸோ அதோட பெனிஃபிட் என்ன? வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் பற்றி நம்ம இப்போ தான் இந்த பேராகிராஃபோட பிகினிங்கில் பார்த்தோம். இன் வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் லோ ஃபர்டிலிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் கான்ஃப்ளிக்ட் தட் ஒர்க்கிங் விமன் ஃபேஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் சில்ட்ரன் ரீடிங் அண்ட் த இண்டிவிஜுவல்ஸ் டிசைர் டு என்ஜாய் அ சைல்ட் ஃப்ரீ லைஃப். ஓகே, ஸோ இங்கே எந்த இடத்துல அதை கொடுத்துருக்காங்க? Life of women getting stuck between work and child rearing. First point is there. So low fertility rate கான காரணம். அடுத்தது வந்து restriction 2 செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க வந்து 1 and 2 கொடுத்துருக்காங்கல்ல. Restricting individuals desire to enjoy a life without a children. Okay, so இந்த low fertility rateன்றது வந்து restrict individuals desire. So அதுவும் கொடுத்துருந்தாங்களா? And the individuals desire to enjoy child free life. ஸோ அதை தான் வந்து டு என்ஜாய் அ லைஃப் விதவுட் சில்ட்ரன். அப்படியே அந்த வேர்டை வந்து மாற்றி ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. வேர் 1 and 2 இஸ் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபைண்ட் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ரீப்ளேஸ். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 2 வேர்டை மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ ரைட். ஓகே, ஸோ டு சூஸ் தேர் ஃபெய்த்தா. So you have a doubt there, but that does not mean giving somebody my luring something. Okay, so lure அப்படினா என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்? ஒருத்தரை வந்து you're tempting that person to what to say, ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது. For example, if I tell you children வந்துட்டு to kidnap the children, the kidnapper has used chocolates. Okay, so luring through chocolates, the person has kidnapped this particular children. ஓகே, ஸோ இங்கே சொல்றதுக்கு அந்த லூர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றோம். ஸோ இங்கே அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல எவ்ரிபடி ஹேஸ் அ ரைட் டு சூஸ் தேர் ஃபெய்த், பட் தட் டஸ் நாட் மீன் லூரிங் சம்படி பை கிவிங் சம்திங். ஓகே, ஸோ அவங்க யார் வேணாலும் அவங்களோட ஃபெய்த்தை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேயா? பட் அதுக்கு வந்து அவங்கள டெம்ப்ட் பண்ண வைக்கிறோம், லூர் பண்றோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, லூர் இஸ் சம்திங் நெகட்டிவா ஒருத்தவங்களை வந்து டெம்ப்ட் பண்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ சி அண்ட் டி இஸ் இன்டர்சேஞ்ச், வேர் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். சப்போஸ் வேற மெத்தட்ல அப்ரோச் பண்றீங்கன்னா ரைட் கரெக்டா தானே இருக்கு. அப்போ ஏ வந்து கண்டிப்பா மாறாதுன்னு போது இது ரெண்டுத்தையும் எடுத்துருங்க. அடுத்து வந்து பி அண்ட் டியை செக் பண்ணுங்க, சி அண்ட் டியும் செக் பண்ணுங்க. ஸோ பியும் மாறல அப்படின்னு தெரியும் பொழுது இந்த ஆப்ஷன் போயிட்டு நமக்கு இதை அப்ளை பண்ணும்போது வரும். ஓகே, ஸோ ஐதர் திஸ் மெத்தட் ஆர் தட் மெத்தட். ஸோ whichever is comfortable for you, use it. Okay, சரி. So if you help that a particular community needs believe, you help it, it is
charity. Okay. So இங்க சொல்லும் பொழுது if you help that a particular community. So இங்கே வந்துட்டு word தப்பா இருக்கு. you பக்கத்துல நம்ம plural verb தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த helpன்றது கரெக்டா இல்ல. பட் ஒரு verb நமக்கு தேவை. அங்க believeன்னு இருக்கு. சரியா? If you believe that a particular community. So first for sure வந்து A is gonna get changed. அப்ப A change ஆகுதுன்னும் பொழுது நமக்கு இங்கேயும் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கு. அப்போ C தான் நம்ம verb இருக்கு அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so every charity or good work is welcome, but what requires to be considered is the intention. Okay, so charity எல்லாம் கொடுக்கலாம், but then அவங்களோட intention தான் இங்க major role play பண்ணுதுன்றத இங்க சொல்லியிருக்காங்க. Where you don't have any error, which is option 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next one. Okay, so acts of charity or good clock to help a community or the poor should not work an intention to convert them religiously as a playback. Okay, as a payback. Okay, so இங்க வந்து நமக்கு இருக்க clue என்னது? ஆன் இருக்கா, பக்கத்துல வந்து வபிள் வேர்டு தான் நமக்கு தேவைப்படும். அப்ப கண்டிப்பா நம்ம C-ய மாத்த போறது இல்ல. அப்ப C மாத்த போறது இல்லைன்னா ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்க வந்து A இருக்கு, ரெண்டுத்துலயுமே B-யை இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். இங்க வந்து ஒர்க் இருக்கு. ஸோ இங்க ஷுட்ன்ற மோடல் வேர்ப் வரும்பொழுது யூ நீட் அ வேர்ப். அப்ப B கன்ஃபார்மா இன்டர்சேஞ்ச் ஆகும்பொழுது நம்ம வேர்ப் தான் ரீப்ளேஸ் பண்ணோம். பே பேக்ன்றது இட்ஸ் அ நவுன். அப்போ கிளாக்ன்றது இட் வில் கம் ஹியர் வேர் இங்க வந்து charity or good work நம்ம சொல்ல முடியும். அப்போ B and A is interchange, which is option 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, next one. The court said it would examine such veiled intentions behind religious conversations through treatment by offering food, medicines and allurement and so on. Okay, so இங்க வந்து treatments பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க through what? So இங்க கரெக்டா allure பண்றாங்க. So lure இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ இங்க பாருங்க ரிலீஜியஸ் கான்வர்சேஷன்ஸ், இங்க மாற்றம் எதுவும் கிடையாது. இங்க வந்து உட் இருக்கு பக்கத்துல verb. ஸோ A and B is not going to change. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. சரியா? ஓகே, ஸோ ஆனால் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட், ஏன்னா வந்து ஃபுட்டு மெடிசின் அது வரும்பொழுது நம்ம ட்ரீட்மெண்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். நவுன் தான் தேவைப்படுது, ஏன்னா ஃபுட்டோட நம்ம கமா போட்டு லிங்க் பண்றோம் அப்படின்னும் பொழுது. அப்போ கண்டிப்பா C and D has to be interchanged. ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட answer. Okay, next question. So next one you have error spotting. So error spotting வந்து suppose என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுங்க, ஒரு ஃப்ரேஸா கரெக்டா இதுல தப்பு இல்லையா அப்படின்னு நீங்க எலிமினேட் பண்ணிட்டே வாங்க. கடைசியில உங்களுக்கு ஒரு டவுட், ஒரே ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், இதுல டவுட் இருக்கும். ஓகேயா? ஸோ ட்ரை டு அனலைஸ். ஓகே, கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் போடலாம். ஓகேயா? ஸோ அந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஓகே, ஸோ இங்க வந்து எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹேவ் சொல்லலாமா? ஹேவ் ப்ரிடிக்டட் தட் BJP will retain power in Gujarat and Himachal Pradesh, but may suffer a big jolt from the APP in the civic election in Delhi. Okay, so they're talking about a party and over here also ஒரு party. அப்போ இந்த பார்ட்டியை யூஸ் பண்றீங்கன்னா என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவீங்க? You will use the, which is a definite article. பர்டிகுலரா இந்த பார்ட்டியோட பேரை நீங்க சொல்றீங்க. அப்போ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? A-ன்ற ஆர்டிகல். So where what has to come? இங்க the ஆர்டிகல் தான் வரும். where BJP-ன்ற பார்ட்டியை பத்தி பேசுறாங்க. So the has to come. So option 2 தான் நம்ம கரெக்டான ஆன்சர், because second partல you have the error. Next one. A day after votes were cast for the Municipal Corporation of Delhi polls, two AAP and the BJP claimed they will cast. Okay, it is not cost. Okay, so இங்க வந்து they will cast past the majority mark. ஓகே, ஸோ இங்க வந்து காஸ்ட் கிடையாது, இட் இஸ் திஸ் ஒன்லி. அவங்க வந்து போடுற ஓட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்க வந்து கரெக்டா தான் இருக்கு. ஓகே, அந்த வேர்ட் இஸ் ஆல்சோ ரைட். பட் இங்க நமக்கு என்ன தேவை? இந்த பார்ட்டி பத்தியும் பேசியிருக்காங்க, இந்த பார்ட்டி பத்தியும் பேசியிருக்காங்க. இங்க 2 வரக்கூடாது, அண்ட் வரும்பொழுது இது கூட நம்ம கனெக்ட் பண்ணி என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க? both தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ both AAP and the BJP claim பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தே யாரை குறிச்சு சொல்றாங்க? இந்த ரெண்டு பார்ட்டியை குறிச்சு தான் இங்க தே சொல்லியிருக்காங்க. ஸோ வில் பக்கத்துல வில் மோடல் வேர்ப்னும் போது பக்கத்துல பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா இடத்துலயும் நீங்க செக் பண்ணீங்கன்னா எங்கேயுமே எரர் இல்லையான்றத பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் பார்ட்ல யூ ஹேவ் த எரர், விச் இஸ் ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Okay, the Congress said its tally in the results to be declared on December 7th will surprise many. Okay, so Congress சொல்லிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. So இங்க வந்து it's so fine. So அப்போ Congress தானே கரெக்டா தான் இருக்கு. Tally in the results to be declared. ஓகேயா? So 2 பக்கத்துல நமக்கு V1 இருக்கு. V1B யூஸ் பண்ணிருக்கிறதுனால V3யும் கொடுத்திருக்காங்க. Date கொடுத்திருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா on December 7th. Will பக்கத்துல you have a base form of verb. ஓகேயா? சரி, அப்போ நமக்கு எங்கேயுமே error இல்ல, which is option 5 தான் நமக்கு கரெக்டான answer. Next question. So Justice C.T. Ravi Kumar, the associate judge on the bench, okay, said that this is required for the harmony to India. Okay, so harmony அப்படின் பேசினா ஒரு பொருத்தம் இல்ல ஒற்றுமையா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது தான் நம்ம harmony அப்படின்னு சொல்லுவோம். Okay, so what will come here? ஒரு விஷயத்தை குறித்து பேசுறோம் அப்படின்னும் பொழுது of India தான் யூஸ் பண்ண முடியும். இங்க 2 வராது, which is option 4 தான் நமக்கு answer. Next question. Amidst the escalating border dispute among Karnataka and Maharashtra, the Belagavi administration issued orders barring entry of Maharashtra minister. So where you have the error, ரொம்ப easy இல்ல, ரெண்டு ஸ்டேட் தான் கொடுத்திருக்காங்க, ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க, amongன்னு கொடுத்திருக்காங்க. So what has to be used? Between should be given. Okay, so அப்ப எங்க error இருக்கு? First part of your sentence you have the error. Next question. Okay, so இங்க வந்து நமக்கு காலம் கொடுத்திருக்காங்க. ஸோ காலம் கொடுக்கும்பொழுது டென்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ் இல்லாட்டி இந்த லாஸ்ட் எண்ட் பார்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணாலே ஆன்சரை கன்க்ளூட் கண்டிப்பாக பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்து சால்வ் பண்ணுங்க. இந்த க்ளூஸ் எல்லாம் தேடும் போது டைம் கம்மி பண்ணுது அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம மூவே பண்ணணும். ஓகே, சரி. ஸோ இங்கே வந்து டென்னிஸ் wouldn't be where it is today without Nick's influence. நிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வேர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே சிங்குலராக இருக்கு. ஸோ நிக்ஸ் பக்கத்தில் ஒரு நவுன் இருக்கு. பட் தென் இங்கே நம்மளால சேர்க்க முடியுமா? அட்வைஸ்ட் வீனஸ் நோ. ஸோ செரீனா வில்லியம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அங்க எதுவும் டென்னிஸ் பத்தி பேசியிருந்தாலும் இங்கே இந்த சென்டென்ஸோட கிராமட்டிக்கலா சேரல. ஸோ வித்வுட் நிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அட்வைஸ்ட் வீனஸ் நம்ம சொல்ல முடியல. ஓகே, ஸோ இங்க வந்து ஏ வந்து ஈயோடையும் பேர் ஆகல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஐசிசி U19 விமன் T20ன்றதும் இந்த இடத்துல நம்மளால சேர்க்க முடியல. அப்ப ஏ எதோடையும் வராது. ஓகே, ஸோ ஏ நமக்கு எது கூடயும் வராது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், fourth option and fifth option is eliminated. So you have two options. So வெறும் இது ரெண்ட மட்டும் செக் பண்ணி ஆன்சர் சொன்னா போதும். So Shafali Verma was on Monday named captain of India's 15-member squad for the ICC U19 Women's T20 World Cup to be held in South Africa. So you had a flow and அங்க சொல்லியிருக்கும் பொழுது இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க எங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கேப்டனா இருந்திருக்காங்க, மெம்பர் ஸ்குவாடா இருந்திருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து சி அண்ட் டி இங்க ஆன்சர் வந்துருச்சுன்னா யூ ஜஸ்ட் ப்ரொசீட் வித் த ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்ததெல்லாம் உட்காந்து செக் பண்ண வேணாம், கான்ஃபிடென்ட்டா மூவ் ஆயிருச்சுன்னா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா he has made a permanent and lasting impact on all of us where other stars who pass through his Bradenton complex. So does this make a sense? இங்க all of us ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அது சிங்குலரா தான் நம்ம யூஸ் பண்ணிருக்க முடியும். வேர்பும் நமக்கு கரெக்டா இல்ல. ஓகேயா? ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன்ன்றது கரெக்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? we only have 5-6 million people but it seems like. ஓகே, ஸோ we கொடுத்திருக்காங்க அண்ட் இங்க he இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் he இருக்கு. இங்க மேக்னஸ் கால்சன் பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இங்க ஒரு பர்சனோட பேர் இருக்கு. would have made things interesting-ஆ இருந்திருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். we only have 5-6 million people but it seems like when Magnus Carlsen seems like if அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, ஏ அண்ட் டி வராது. ஓகே, ஸோ எல்லா இடத்துலயும் நமக்கு ஏ அண்ட் இ தான் இருக்கு. சீம்ஸ் லைக் when Magnus Carlsen is winning, everyone tunes in and starts playing chess. ஓகே, பிளேயிங் செஸ். ஸோ அவரை பார்த்து வின் பண்றதை பார்த்து everyone tunes, அவங்க எல்லாருமே டியூன் ஆகி in starts playing chessன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து ஏ வந்து ஈயோட போகுது. அப்ப ஏ ஈயோட போகுதுன்னா you have this and fifth option also. ஸோ இது ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி நம்ம ஆன்சர் கன்க்ளூட் பண்ணலாம்னா பிஎஃப் அண்ட் சிடியை செக் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிட போகுது. ஓகே, ஸோ பி பாருங்க. he nearly pulled it off, the ball lipped out. Okay, it went out.
it's not a good feeling right now. Okay, so this talks about some feeling and இங்க வந்து ஒரு விஷயம் ஒரு ball and ஒரு person பத்தி இங்க பேசியிருக்காங்க. அப்போ B and F வந்து வராது அப்படின்னா ஆப்ஷன் 5 வர பாசிபிலிட்டி இருக்கு. பட் தென் யூ ஹாவ் அ கிளாஷ் ஹியர். ஸோ சி அண்ட் டியும் செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்கெஃப்லர் வுட் ஹாவ் மேட் திங்ஸ் interesting if he hold a chip from the sandy area. Okay, so அவர் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருப்பாரு எப்போ hold a chip from the sandy area அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேர் இங்க வந்து ஒரு person and if condition யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இங்க V2 இருக்கா, அப்போ V2ன்றது வந்துச்சுன்னா இங்க would haveன்றது யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இந்த ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்றத கண்டிஷனல்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்கேன். வேற அந்த ரூலும் இங்க அப்ளை ஆகுது. அப்போ நமக்கு ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம். We had a golden chance to win this test. ஓகே, கோல்டன் சான்ஸ் இருக்கு. had சொல்லியிருக்காங்க. was adjudged player of the match. ஓகே, ஸோ இங்க வந்து வாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இங்க வந்து had கொடுத்துருக்காங்க. பட் இந்த கான்டெக்ஸ்டும் இங்கேயும் நமக்கு சேரல. ஓகே, ஸோ we had a golden chance to win this test but session by session we kept losing wickets. ஸோ பட்டன் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு நெகட்டிவ் இருக்கு, இங்க ஒரு பாசிட்டிவும் நமக்கு இருக்கு. ஓகேயா, அப்ப A and E வந்து பாசிபிள் இருக்கு. ஸோ இங்க பார்க்கலாம். So you have 3 options. So இது ரெண்டும் நம்ம eliminate பண்ணிரலாம். Okay, so இப்போ B and F check பண்ணி பாருங்க. Stokes bold declaration set the stage for a riveting contest and his bowlers, okay, bowlers put up a lion-hearted effort on a lifeless pitch to secure a memorable victory. Okay, so இங்க வந்து they put up somethingன்றத பத்தி பேசியிருக்காங்க. So இந்த declaration set the stage for a riveting contest. Okay, contest and அதோட bowlers வந்து put up a lion-hearted effort on a lifeless pitch to secure a memorable victory. ஃபைன், ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கான்டெஸ்ட் நடக்கும் பொழுது bowlers பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு இந்த சென்டென்ஸ் ரெண்டுத்துலயும் பாசிபிலிட்டி கம்மியா தான் இருக்கு. ஓகே, ஸோ BFன்றது வந்து it is a big doubt only, but then we'll check even CD. Nasim Shah and Mohammad Ali resisted for nearly 9 overs before was adjusted. So கண்டிப்பா நமக்கு 5th option வராது. option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். Okay, so இங்க வந்து Pillay had a tumor removed from his colon in September 2021 and has been receiving hospital care on a regular basis. So he has some problem. Okay, so tumor ன்னு சொல்வாங்கல, so அந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் இங்க ரிப்போர்ட் பத்தி பேசியிருக்காங்க, இங்க ரிக்ரெட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. வேற இது செட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பாஸ்ட்ல இருக்க ஒரு விஷயம் அண்ட் இட் இஸ் லைக் கண்டினியூஸா நமக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அதோட ரிஃப்ளெக்ஷனை நம்ம பேசலாம். வேற A and E is possible. அப்ப A and E is possibleனா இங்கேயும் அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் நம்ம செக் பண்ணோம். ஸோ B பாருங்க, ஸ்பெயின்ஸ் worry might be compounded further if having no regrets. It's the most important game in the history. So do they talk about any game? ஸ்பெயின் பத்தி தான் பேசியிருக்காங்க, கேம் பத்தி எதுவுமே இல்லை. ஸோ அப்போ 4th ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகே, Pillay's doctors have not confirmed that the information and his daughter. ஸோ and இருக்கு, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ கண்டிப்பா இந்த ஆப்ஷனும் நமக்கு வராது. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, so இங்க that proved the turning point as England snatched the lead against the run of play in 38th minute. Okay, so இங்க A வந்து கன்ஃபார்மா வரும்னு சொல்லலாம். இங்க வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து இது பண்ணிருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, they snatched the lead against the run of play in 38th minuteல வந்து அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணிருக்காங்க. தட் ப்ரூவ்ட். ஓகேயா, ஸோ இங்க ஒரு பாசிட்டிவிட்டி மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ A and E is possible. Okay, so next is what Japan வந்து showed far more advantage than it had in the first and attempted ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ டியோட சேர முடியாது. in the first attention from Yoshido.
okay, and Melida pronounced to tuck in into the net. So இங்க வந்து they are talking about some adventure. Okay, so இங்க வந்துட்டு F வருமா அப்படின்றத பாருங்க. Okay, Japan வந்து showed far more adventure காமிச்சிருக்காங்க than it had in the first. Okay, that it had in the first attention from Yoshida and Maida pronounced to tuck into the net. So ஏதோ ஒரு விஷயத்தை வந்து they are putting into the net. Okay, so we'll check even CD. Okay, so இங்க வந்து நமக்கு A and E பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம C and D யும் செக் பண்ணிருங்க. France defender Julius Condé was told by a match official to remove 2 gold chains. Okay, and attempted pass tamely through the Japanese goalkeeper legs. Okay, so இங்க வந்து இந்த சென்டென்ஸ் இதோட நம்மளால சேர்க்க முடியாது. Okay, gold chains பத்தி பேசியிருக்காங்க and attempted pass டேம் பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஒரு டாக்லாம் டேம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம சொல்லலாம். இங்கே வந்துட்டு இந்த பாசிபிலிட்டி வந்து கம்மி. அப்போ C and D is not possible. Okay, so check with this B and F. So B and F கூட வந்து பாத்தீங்கன்னா it had in the first attention from. So it had in the first attention ன்னு சொல்லும் பொழுது had ன்னு சொல்லிட்டு attention பத்தி பேசியிருக்காங்கன்னும் பொழுது இந்த ஆப்ஷனும் நமக்கு வராது and it is option 1 தான் நமக்கு possible. Okay, next one. Okay, so next நம்ம செக் பண்ணலாம். இங்க வந்து நமக்கு blanks கொடுத்திருக்காங்க. ஸோ blanks கொடுத்திருக்காங்கன்னா மோஸ்டா இந்த வேர்ட்ஸ் பாருங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து நமக்கு வெக்காப் வேர்ட்ஸ் இருக்குன்னா மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, அப்படி இல்ல ஏதாச்சும் வேர்ப் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது நீங்க கிராமர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கணும். ஓகேயா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு 2 blank கொடுத்திருக்காங்கன்னா நார்மலா நமக்கு இந்த வேர்ப் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தானே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அங்க என்ன பண்ணுங்கன்னா மீனிங்கை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணாலே பாதி ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே, சோ இப்போ நம்ம போடலாம். The court said poor people dash and it was they who died and not affluent person who dash branded liquor for fun. Okay, so இங்க வந்து it was they who die. Okay, so died ன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருப்பீங்க? கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னா தான் அந்த மாதிரி ஆயிருக்க முடியும். ஓகே, ஸோ பீப்புள் சஃபர் அண்ட் இட் வாஸ் தே ஹூ டைட், விச் இஸ் ஆப்ஷன் 2. என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ்ட், லொக்கேட்டட் வந்து ஏதோ ஒரு பிளேஸை பத்தி பேசியிருந்தா ஓகே. ஸோ இங்க வந்துட்டு ஒரு கோட் சொல்லியிருக்காங்க புவர் பீப்புள் பத்தி. ஓகே, ஸோ அதை பத்தி பேசியிருக்காங்கன்னும் பொழுது இன்னொன்று பீப்புள் இஸ் ப்ளூரல்ல சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வேர்பும் எப்படி யூஸ் பண்ணும்? ப்ளூரல் வேர்ப். ஆனா இங்க ஆப்ஷன்ல நமக்கு சிங்குலர் வேர்ப் இருக்கிற மாதிரியே கொடுக்கல, டென்ஸ் ரிலேட் பண்ணி வேணா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கான்சியஸா நம்ம பார்த்து கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so people who take it spurious liquor are poor laborers after a dash day's work to ease their pain. So this is very dash Justice Shah said. Okay, so this is what. So fortunate கொடுத்திருக்காங்க, luck, bad and hard and unfortunate. Okay, so இங்க வந்து என்ன வந்து it is easing their pain. ஓகே, ஒரு கஷ்டம் கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றத பேசியிருக்காங்க. அப்போ அது என்ன சொல்ல வராங்க? people who take it spurious, அதான் அந்த லிக்வர் எடுக்கிறவங்க are poor laborers after a day's work. ஓகேயா, ஆஃப்டர் வாட்? ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. சில பேர் வந்து இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி டஃப். ஓகே, ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வேஜுக்காக தே ஹாவ் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? Which is option 4. So hard, so a hard day's work to ease their pain. அவங்க என்ன பண்றாங்க? This is very unfortunate அப்படின்றத ஜஸ்டிஸ் ஷான்றவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸோ ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்காங்க, ரொம்ப சிடுமூஞ்சா இருக்காங்க, இல்லாட்டி ரொம்ப என்ன சொல்றது, எது கேட்டாலும் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சன்ட் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர் இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ், ஸோ யூ நீட் அ நவுன் இயர். ஸோ நவுன் தான் நம்ம தேட போறோம். எல்லாமே நமக்கு நவுன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் நவுன் கொடுக்காம இருப்பாங்க, அந்த இடத்துல நீங்க அதை எலிமினேட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ stringent dash has to be taken. அப்போ stringent what? peopleனா எப்படி taken? stringent. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே எடுத்துருங்க. ஓகே, ஸோ பட் இதையுமே எடுக்கிறீங்கன்னா இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா வந்து பீப்புள் போலீஸ் அப்படின்னும் பொழுது over 34,000 FIRs have been dashed in 2 years, but only FIRs are filed. ஓகேயா? ஓகே, ஸோ இங்க வந்துட்டு 34,000 வந்து have been dashed for 2 years, பட் ஏதோ only some number FIRs are filed. அங்க நம்பர் வந்து
மிஸ் ஆயிருக்கு. ஓகேயா? சரி. ஸோ இங்க நமக்கு என்ன வரும்? ரெஜிஸ்டர்ட் in 2 years பட் ஏதோ குறிப்பிட்டது தான் ஃபைல் ஆயிருக்கு. ஆக்சுவலி 34,000 FIRs வந்து have been registered. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் தென் இங்க ஃபைல் பண்ணது வந்துட்டு ஏதோ ஒரு கம்மி அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் 1ன்னு நம்ம சொல்லலாம். அப்போ stringent ஆக்ஷன் அவங்க மேல எடுக்கணும் அப்படின்றத சொல்லி நம்ம சொல்லும் பொழுது இந்த இதை யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ கான்டெக்ஸ்ட்டை நம்ம புரிஞ்சுட்டோம் பொழுது இந்த இதெல்லாம் ஏன் வராது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது தான் டேக்கன். ஸோ இந்த வேர்டு கூட நமக்கு சம்டைம்ஸ் இதோட மீனிங்கை நமக்கு சொல்லி கொடுக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So, a day after votes were cast for a municipal corporation of Delhi, dash both AAP and the BJP claimed they will cast past the dash mark. Okay, so இந்த லைனை நம்ம எங்கேயோ பார்த்தோம்ல. ஸோ ஆப்வியஸாக நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்த ஒரு விஷயம் தான். அப்ப நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆல்ரெடி we have read and it is about election polls, right? So இங்க majority mark பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ இங்க day after votes were cast for the municipal corporation of Delhi, இங்க elections. போத் இந்த இதுவும் இது கூட நம்ம ஒரு எரரா சொல்லியிருந்தோம். and வந்தா நமக்கு போத்ன்னு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A source in the Delhi BJP said the party is banking on the dash of the Congress in the Muslim denominated dash to get an edge over AAP. So what has to come here? Investment பத்தி பேசியிருக்காங்களா? இங்க the party is banking on what? Okay, so banking on employment, banking on rewards. ஸோ அங்கே பேங்கிங் ஆன்ல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னும் பொழுது அடுத்ததை பாருங்க. ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? dash of the Congress in the Muslim denominated words are Muslim இருக்கிற dominated. Okay, Muslims இருக்கிற ஏரியான பொழுது words dominated places இருக்கலாம் தோணும். ஆனா இந்த இடத்துல பேங்கிங் பத்தி பேசும்போது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஓட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ பிஜேபி அண்ட் ஏஏபி பார்ட்டிஸை பத்தி பேசுறாங்கன்றதுக்காக நம்ம ஓட்ஸும் எடுக்க முடியாது. ஏன்னா இங்க ரிவார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி தான் கரெக்டா கொண்டு வர முடியும். ஸோ இஸ் பேங்கிங் ஆன் அ ரிவைவல் ஆன் காங்கிரஸ் இந்த முஸ்லிம் டினாமினேட்டட் வார்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க இருக்கிற ஒரு பிளேஸ் முஸ்லிம் நிறைய டாமினேட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வார்ட்ஸ் to get an edge over AAP அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல பேங்கிங் இருக்கு, இந்த பார்ட்டி பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னும் நீங்க தனித்தனியா போட்டு பார்க்கும்பொழுது எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் டவுட்ஸ் கிரியேட் பண்ற ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன். ஸோ எது நமக்கு கரெக்டா வரும்ன்றத கான்டெக்ஸ்ட் வச்சும் நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன இருக்கு? பேராஜம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேராஜம்பிள்ஸ் வருது அப்படின்னா பி வெரி கேர்ஃபுல். ஓகே, பட் ஆனால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய நம்ம படிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு க்ளூஸை நிறைய தேடுற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த க்ளூஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே இதை போடுறத கண்டிப்பாக ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ க்ளூஸை தான் தேட போகிறோம். க்ளூஸ் தேடி நம்ம பேர் பண்ண போகிறோம். பேர் பண்ணாலே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆஃப் த டோட்டல் கேசஸ் மோர் தென் half 2,354 out of 3,595 were recorded in the areas under in the Municipal Corporation of Delhi. Okay, so of the total cases அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து might be half broken இல்லாட்டி வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். So as many as 272 fresh cases of dengue were reported in the city over the past week. Till December 2 வரையும் பார்த்தீங்கன்னா 272 cases fresh cases வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டேக்கிங்னு ஆரம்பிக்கும் பொழுது சென்டென்ஸ் ஆஃப் broken. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தோட இட் இஸ் கோனா கெட் கனெக்டட்ன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் broken இருக்கா? ஸோ இதையும் நம்ம எங்கேயோ கனெக்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து taking the total number of cases for the year to over 3,500 as per an MCD report on Monday. What is MCD? இந்த முனிசிபல் கார்பரேஷன் பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. ஸோ டைரக்டா MCD நம்ம கொடுத்துட முடியாது. எப்பவுமே ஒரு அப்ரிவேட் பண்ண பிறகுதான் அதை பத்தின இதை வந்து நம்ம ஆக்ரோனமா யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த இடத்துல நீங்க கான்சியஸா இருந்துக்கோங்க. எப்போ வந்து இதை யூஸ் பண்ண பிறகு யூஸ் பண்ணுவோமா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வைல் கொடுத்துருக்காங்க. ஸோ வைல் யூஸ் பண்றீங்கன்னா ரெண்டு ஆக்ஷன்ஸ் இருக்கும்.
ஓகே, ஸோ ஒரே இதுல வந்து கண்டினியூஸா இருக்கும்போது அட் அ டைம் ரெண்டுமே நடந்துட்டு இருக்கிறது பேசும்பொழுது நீங்க while சொல்வீங்க. ஓகே, ஸோ ஆஃப் டெங்கு கேசஸ் 1/4/20 followed by October 1 to 38. ஓகே, ஸோ இங்க வந்து இதுவும் ஆஃப் broken இருக்கு. இது வந்து பார்க்கலாம். The month of November was the highest number, okay, of dengue cases 142 followed by October. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, நவம்பர்ல நிறைய கேஸ் இருந்தது, இங்க அக்டோபர் நமக்கு இருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் ரெண்டுமே broken பொழுது எஃப் அதுக்கப்புறம் நமக்கு இ வருமா? ஸோ மந்த் ஆஃப் நவம்பர் saw the highest number of dengue cases 1/4/20 followed by அக்டோபர். அப்போ அக்டோபர்ல கம்மியா இருக்கு, நவம்பர்ல அதை விட அதிகமா இருக்கு. இங்க செக் பண்ணீங்களா? ஸோ ரெண்டுமே பேர் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ இந்த ஹாஃப் broken நான் எதோட சேர்க்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஹாஃபாக இருக்கு, இங்கேயுமே வந்து வயலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நான் சேர்க்கணும். ஸோ எதை சேர்க்க முடியும்னு பார்க்கலாம். ஆனால் பட் அது ரெண்டுத்துலையும் நமக்கு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஓகே, ஸோ வயலுன்றதை சேர்க்கறதுக்கு எதோட போடலாம், இதை ரீட் பண்ணுவோம். As many as 272 fresh cases of dengue were reported in the city over the past week till December 2, taking the total number of cases for the year to over 3,500 as per the MCD report on Monday. ஓகே, ஸோ இங்கே இது ரெண்டுத்தையும் ஒன்னா யூஸ் பண்ண முடியுது. வேற இங்க வந்து நீங்க ஆஸ்ன்னு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னும் பொழுது இங்கேயும் வந்து ஒரு சென்டென்ஸை நீங்க கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி தான் இங்கேயும் சொல்வீங்க. ஓகே, ஆஸ் ஷி வாஸ் டூயிங் திஸ் ஷி ஆல்சோ டிட் திஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம்ல. ஸோ இங்க வந்து சொல்லும் பொழுதும் இந்த ஆஸ் அப்படிதான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 272 ஃப்ரெஷ் கேசஸ் இருந்திருக்கு. ஓகே, பாஸ்ட் வீக்ல டேக்கிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபார் த இயர் டு ஓவர் 3,500க்கு கொண்டு போய் விட்டுருக்கு இந்த எம்சிடி ரிப்போர்ட் படி. ஓகே, அப்போ பி அண்ட் சி இஸ் பேர்டு. அடுத்தது of the total cases more than half, that is 2354. okay, so அது வந்து எவ்வளோ of 3595 were recorded in the area under the municipal corporation of Delhi, while 934 cases remain untraced after investigation. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, more than half வந்து 2354 வந்து இந்த அமௌண்ட்ல இருக்கு. இங்க வந்து while, ஸோ வைல் யூஸ் பண்ணும்பொழுது அங்கேயும் கேசஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதே டைம்ல இவ்வளோ இதை வந்துட்டு அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் ஏ அண்ட் டி வந்து பேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனித்தனியா நம்ம எடுத்தாச்சு. ஸோ தனித்தனியா எடுத்த பிறகு இதோடது எதாவது மந்த் எதாவது கொடுத்துருந்தாங்களா? ஸோ மந்த் நமக்கு எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் மண்டே அன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், பி அண்ட் சி விச் இஸ் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷ் கேசஸ் பற்றி ரிப்போர்ட் ஆகிருக்கு டிசம்பர் 2ன்னு சொல்லும்போது இன்ட்ரோடக்டரியாக இருக்குது, இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன சொல்வீங்க, ஏ அண்ட் டி பேர் ஆகும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மந்த் ஆஃப் அக்டோபர் நவம்பரில் இருந்த ஒரு இஷ்யூவை பற்றி பேசியிருக்காங்க விச் இஸ் பிசி ஏடி அண்ட் எஃப்சி இஸ் த correct sequence. So இங்க வந்து first sentence என்ன கொடுத்திருக்காங்க, option 2. next one, sixth last sentence என்ன இருக்கு, E இருக்கு. ஓகேயா, next one, second sentence கொடுத்திருக்கிறது C, fifth sentence கொடுத்திருக்கிறது it is E. இங்க நமக்கு ஆப்ஷன்ல fifth sentence E நமக்கு கொடுக்கல. ஸோ ஈக்கு அப்புறம் எஃப் நம்ம யூஸ் பண்ண முடியாது, எஃப்க்கு அப்புறம் தான் இ யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இ இஸ் மிஸ்ஸிங் இயர். ஃபைன், ஸோ இங்கே நமக்கு ஈன்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் இஸ், சாரி 1 2 3 4 5 கரெக்டாக தான் இருக்கு. இங்கே வந்து நமக்கு எஃப் வரும், சரியா? ஸோ இங்கே வந்து இ வந்து இட் இஸ் சிக்ஸ்த், ஸோ அதனால அப்படி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ தேர்ட் சென்டென்ஸ் இஸ் நமக்கு ஏ. ஓகேயா, ஓகே இல்லை. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத கேர்ஃபுல்லாக பாருங்க, ஸோ பார்த்து போடுங்க. ஓகே, ஸோ நவ் வி ஹவ் மூவ் டு க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் நம்ம பொழுது எப்பவுமே ரீட் பண்ணி போட சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம படிக்கிற போது இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்களே, ஃபுல் ஸ்டாப் எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நமக்கு ஒரு பேராகிராஃபை புரிஞ்சிக்க முடியாது. ஓகேயா, ஏன்னா நிறைய நமக்கு பிளாங்க்ஸும் இருக்கு. ஸோ அதுக்காக தான் சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணும்பொழுது ஒரு ஐடியா, யூல் கெட் அன் ஐடியா. ஓகேயா, அதுக்கப்புறம் வந்து வென் யூ ப்ரொசீட் ஏதாச்சும் வேர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து இதுதானே சொல்லியிருக்காங்க, அப்போ இங்கே வந்து இந்த வேர்டு தான் வரும் அப்படின்ற உங்களால predict பண்ண முடியும், சரியா? ஓகே, சோ இங்க ரீட் பண்ணலாம். The 6th death anniversary of former chief minister Jayalalitha was dash on Monday.
with the interim general secretary of AIADMK Edappadi K Palanisamy and deposed party coordinator O Pannirselvam paying dash to her at her mausoleum on the marina separately. Okay, so அங்க tomb இருந்ததுல, so this was recently done. so இது வந்து நம்ம நியூஸ்லலாம் கூட பார்த்திருப்பீங்க. so என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய அந்த டெத் டேவை to remember. okay, so அந்த டெத் anniversary 6th death anniversary which is இங்க ரிமெம்பர்டுன்றது தான் சொல்லணும். அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட், கெப்ட், அப்சர்வ்டுன்றதெல்லாம் இது சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு விஷயம், ஒரு டேவை நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது இட் இஸ் ரிமெம்பர்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, சரி. ஸோ இங்கே வந்துட்டு ஃபில்லர்ஸில் அடுத்தது என்னது, பி என்ன போட போகிறோம் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இட் வில் பி சி ஆர் டி ஆல்சோ. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கரெக்டாக பிக் பண்ணி போடணும். ஓகே, ஸோ நமக்கு டஃப்பாக பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஸ் வைப்பாங்க. ஸோ அங்கே கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போட்டுடலாம். சரி, ஸோ இங்க என்ன சொல்ல முடியும், பேயிங் வாட், பேயிங் அட்டென்ஷனா, வெறும் பேயின்னு பாத்தீங்கனாலே அட்டென்ஷன் தான் தோணும். ஓகேயா, ஸோ இங்க வந்து அட்டென்ஷன் சொல்றாங்களா, இல்ல, பேயிங் ஹானர். ஸோ ஹானர் டு சம்ஒன் போது ஹோமேஜ்னு சொல்லலாம், விச் இஸ் ஆப்ஷன் 5. ஸோ ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணிருக்காங்க, பேயிங் ஹோமேஜ் டு ஹர் அட் ஹர் அந்த டூ மெரினால இருக்கிற அந்த பிளேஸ, செப்பரேட்டா இருக்க பிளேஸ்ல தே ஹேவ் டன் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ மிஸ்டர் Palaniswamy later left for New Delhi to dash a meeting in connection with India assuming the presidency of G20. Okay, so நம்ம வந்து ஹோஸ்ட் பண்றோம்ல, so அதை ரிலேட் பண்ணி இங்க பேசியிருக்காங்க. so participate, share, attend, contribute and inform. so what has to come, அவர் ஒரு மீட்டிங்ல he is attending a meeting. சரியா, ஸோ இங்க 2 பக்கத்துல நமக்கு V1 தான் தேவை. சப்போஸ் வேற ஏதாச்சும் verbs இருந்தா அதை கூட நீங்க எலிமினேட் பண்ணி போட ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரிங் pledge before senior leaders and members of the party, the AIADMK interim general secretary dash with other leaders such as Tamil Magan Hussain and KP Munusamy urged them to strive for the party's turn to dash. Okay, so இங்க என்ன வரும், டி பிளேஸ்ல நமக்கு என்ன க்ளூ இருக்கு, வித் இருக்கா, வித் வந்தா என்ன வரும், along with ஒரு பர்சன் கூட. ஓகேயா, அப்போ இந்த செக்ரட்டரி கூட வந்து அதர் லீடர்ஸும் இருந்திருக்காங்க, அதுதான் இங்க ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு அடுத்த பாயிண்ட் இதுவும் நம்ம we have read, so we need a V1. so என்ன யூஸ் பண்ணிருக்கலாம் இங்க, ruling party, home, power and service. so return to power which is option 4. okay, urge them to strive for the parties, return to power. so இந்த leaders பத்தி இங்க கொடுத்திருக்காங்கல. so எக்ஸாம்ல இது வரையும் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இது வரையும் ரீட் பண்ணா போறோம். சரியா, இதையும் உட்காந்து ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. okay, so next question. okay, so next what you have a sentence rearrangement மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு particular sentence தான் நமக்கு இந்த மாதிரி breaksல sometimes கொடுப்பாங்க. so இதை வந்துட்டு எதெல்லாம் end ஆகாது அப்படின்றத நீங்க corners வச்சு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை நீங்க எடுத்துருங்க. சரியா, so when முடிஞ்சிருக்கு, first P ல ஏதாவது ஆப்ஷன் இருந்தா அதை first நம்ம eliminate பண்ணிடலாம். okay, so third option நமக்கு கண்டிப்பா வராது because when சொல்லிட்டு நமக்கு முடிய போறது இல்லை. okay, so next one. இன்ட்ரோடக்டரி எதுவா இருக்கும், ஓகே, கன்விக்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த தப்பு பண்ணது என்னன்றத தான் நம்ம பார்க்க போறோம். சரியா, ஸோ வாஸ் சீன், ஸோ இட் இஸ் சிங்குலர் வேர்ப். சரி, அப்போ சிங்குலர் வேர்ப்னா ஏதோ ஒரு பர்சனை பத்தி பேசியிருக்கலாம். ஸோ இந்த a convict serving a 20-year prison sentence for raping 2 disciples. ஓகே, ஸோ 2 disciple பத்தி பேசியிருக்காங்க. அப்போ இங்க கொடுத்திருக்க வேர்ப் என்னவா இருக்கணும், verb வந்து இங்கேயும் was தான் இருக்கு. ஸோ நமக்கு இங்கேயும் நமக்கு was தான் சொல்ல முடியும். சரியா, ஓகே, அப்ப நமக்கு என்ன வரும், எது வந்துட்டு இந்த ஆருக்கு அப்புறம் நம்ம எஸ் வரும்னு சொல்லலாமா, வேற இந்த convict பத்தி தானே பேசியிருக்காங்க. அப்ப ஆர் அண்ட் எஸ் இஸ் பேட். ஓகேயா, ஸோ ஆர் அண்ட் எஸ் இஸ் பேட்னா இங்க இருக்கு, இங்க யூ டோன்ட் ஹேவ், இங்கேயும் யூ டோன்ட் ஹேவ், இங்கேயும் இல்லை. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த வாஸ் எங்கிருந்து வந்துச்சுன்றதை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுதே ஆன்சர் சொல்ல முடியும். சரியா, ஸோ there was a huge uproar in the media when Dera Sacha Sode, Chief Gurmeet Ram Rahim Singh, a convict. ஸோ இந்த பர்சனை தான் a convict serving a 20-year prisonன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாஸ்ன்றது இந்த பர்சனை பற்றி தான் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Okay, so இங்க வந்து B.R. Ambedkar's education journey began in impossibly challenging conditions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So அப்போ இந்த he ன்ற pronoun it is talking about this person, right? Okay, so இங்க conditions
by the Maharaja of Baroda or with the help of modest scholarship granted by the Maharaja of Baroda. அப்போ P R Q. So இது வந்து நமக்கு ப்ராப்பர் சீக்வென்ஸ்ல இருக்கா? ஓகே. ஸோ அப்போ எது வரும் நமக்கு? ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இங்க வந்து and இருக்கு, he இருக்கு, thus வந்து கன்க்ளூடிங்கா? அப்போ என்ன வரும் நமக்கு? P ன்ட்டு ஸ்டார்ட் பண்ற ஒரு சாரி நாட் P, இட் இஸ் எஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு சென்டென்ஸ் தான் நமக்கு இன்ட்ரோடக்டரியா வர முடியும். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து எம்பசைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆர்ல முடியுமான்னு பாருங்க, இல்ல பில ஒரு சென்டென்ஸ் முடியுமா? ஸோ ஆர் நேஷனும் முடியலாம், இல்லாட்டி வேரியஸ் G20 இவெண்ட்ஸ் அப்படின்றதும் நம்ம முடிக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீம் ஒர்க் and sought the cooperation. So இங்க வந்து he appointed. So இங்க sentence வந்து half இருக்குல்ல, அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பா என்ன சொல்லலாம்? S க்கு அப்புறம் நமக்கு R தான் வரும், which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so Japan 31 in penalty shootout to reach the what? So ஏதோ ஒரு விஷயத்தை ரீச் பண்றாங்க. வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல்ஸ் ஃபார் த தேர்ட் டைம் ஆஃப்டர் அன் enthralling okay, so you have a adjective here. சரி. ஸோ இங்க வந்து கண்டிப்பா நம்ம P அதுக்கப்புறம் S வரும்னு சொல்லலாமா? P அதுக்கப்புறம் S வரும்னா நமக்கு இங்க இருக்கு. P அதுக்கப்புறம் S நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இங்க எதை பத்தி பேசியிருக்காங்க? ஒரு கோல் கீப்பர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ 3 ஸ்பாட் கிக்ஸ் as Croatia beat ஜப்பான். ஸோ இங்க வந்து பீட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு ஊரு இன்னொரு ஊரு தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த பிளேஸை நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ வித் த பிளேயர்ஸ் காஃபிங் அப் 80% ஆஃப் their மேட்ச் ஃபீ. ஸோ இங்கேயும் பங்களாதேஷ் இருக்கு. ஸோ இந்தியா இங்க இருக்கு. ஓகேயா? ஸோ ரெண்டு பிளேசஸ் பத்தி கம்பேர் பண்றாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா லாஸ்ட் ஓப்பனிங் கேம் ஆஃப் தேர்ட் மேட்ச் சீரீஸ் பை 1 wicket. ஓகே. ஸோ இந்தியா வாஸ் பீனலைஸ்ட் ஃபார் ஸ்லோ ஓவர் ரேட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ODI அகேன்ஸ்ட். ஸோ ஒரு கண்ட்ரி இருக்கா? எஸ் அண்ட் கியூ இஸ் பேட். அப்போ எஸ் அண்ட் கியூ இஸ் பேட்னா இங்கேயும் இருக்கா? சரி. ஸோ அப்போ இங்கே இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆரில் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? ஓகே. ஸோ எஸ்ல இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகே. ஸோ இந்தியா லாஸ்ட்னு எடுத்தோன்னே சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வாஸ் பீனலைஸ்ட் ஃபார் ஸ்லோ ஓவர் ரேட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ODI அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் இன் மிர்பூர் ஆன் சண்டே. கியூக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே? இந்த ஆப்ஷனும் எதுவும் வருதுல்ல. ஸோ கியூவோட வந்து ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஆன் சண்டே. ஸோ கண்டிப்பாக நம்மளால இந்த ஆப்ஷனை சொல்ல முடியாது. வேர் இந்த பர்சன் வந்து பீனலைஸ் ஆயிருக்காங்க அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் அண்ட் மிர்பூர் ஆன் சண்டே. ஒரு ரீசனை நீங்கள் திருப்பி அது எதுக்குன்றதை நீங்கள் பேசுவீங்க. ஓகேயா? ஸோ என்ன சொல்லலாம்? வித் த பிளேயர்ஸ் காஃபிங் அப் 80% ஆஃப் their மேட்ச் ஃபீ, India lost the opening game of the 3-match series by 1 wicket. ஓகேயா? ஸோ இங்க வந்து எதனால இருக்குன்றது சொல்லியிருக்காங்க, which is option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ செஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சிருப்போம். எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.